காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்த மம்முட்டி நிறுத்துறா. எதுக்கு நிறுத்த சொல்ற? வண்டியில என்னடா? நெல்லு. வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? கேட்ட சொல்றேன். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்கண்ண வண்டியை ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ளை அடிக்க போறியா? கொள்ளை அடிக்கிறேனா? அட பாவி போயில, ஒத்த வண்டியா போனீங்கன்னா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. ஓ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறிச்சு கொள்ளை அடிப்பாங்க, நீ வண்டியை மறிச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த விவரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் 2-3 பாறை வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன்? அதுக்கு வேற ஆளை பாரு. பிசினாரி பயல எத்தனை வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே. சிக்கந்தர் பாய் ஊர்கோடியில கடையை வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் கண்முடிச்சு 4-5 வண்டிகளை ஒன்னா சேர்த்து அனுப்புறதுனாலதான் வழிப்பறியில இருந்து நாங்க தப்பிக்க முடியுது. சுத்துவத்த கிராமங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு பாய். எல்லாம் ஆண்டவன் செயல் பாய். உங்க பேச்ச கேட்காம போறதுக்கு சரியான தண்டனை அனுப்பிச்சிட்டேன் பாய். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என் மாட்டையும் பிடிச்சுக்கிட்டு என் நெல்லு முட்டையில தூக்கிட்டு போயிட்டாங்க பாய். கேனப்பையில எவ்வளவோ சொன்னேன், காதுல வாங்கிக்காம போனியடா. பெரியவங்க சொன்னா கேட்கணும். உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இங்கேயே படு, விடிஞ்சு விசாரிப்போம்.